நல்ல காரசாரமா சுவையோட மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 3 தக்காளி பழம், 1 கட்டி பூண்டு, 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், சீரக மிளகையும் போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, 3 வரமிளகாய், 1 கட்டி பூண்டை நல்லா தட்டிக்கோங்க. 1 கப்பு சின்ன வெங்காயத்தையும் தட்டிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த நல்லெண்ணெய் வாசமும் வெங்காய வாசமும் அப்படியே கமக்குதுங்க. அரைச்ச வெங்காய விழுதுகளை போட்டுக்கலாம். 50 கிராம் புளிக்கரசலை ஊத்திக்கலாம். 3 டம்ளர் தண்ணி மறுபடியும் ஊத்திக்கலாம். மஞ்சத்தூள், அளவான கல்லுப்பு, நல்லா கொதிக்கணுங்க. எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த சமயத்துல கொஞ்சமா குண்டு வெள்ளத்தை சேர்த்திக்கோங்க. போட்டுக்கலாங்க. கொதி வந்துருச்சு. மத்தி மீன் குழம்பு ரெடி. சாதத்துல அப்படியே மத்தி மீன் குழம்பு மத்தி மீனோட அப்படி வச்சு சாப்பிட்டா லெவல்ல வேற லெவலுங்க. பிச்செல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. இதை அப்படியே எடுத்து அப்படியே உறிஞ்சு சாப்பிட்டா செமையா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Download ShareChat.